இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் டேஷ் வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஆர் டேஷ் வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் டி அண்ட் இ வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ இங்கே ஆர் டேஷ் நமக்கு வந்து என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இது வந்து என்ன ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறாங்க, ஆர் எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஓகே நமக்கு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஆர் எக்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆர் எக்ஸ் எடுத்து ப்ளஸ் நமக்கு என்ன சோடியம் அண்ட் ஈத்தர் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ சோடியம் ஈத்தர்னாலே நமக்கு என்ன அது வந்து உட்ஸ் ரியாக்ஷன் தான். ஓகே, அது நம்ம என்ன சொல்லணும்னா உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. அப்போ உட்ஸ் ரியாக்ஷன் நமக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல்கஹைடு வந்து நமக்கு வந்து கம்பைன் ஆகும். இப்போ அது ரெண்டு ஆல்கஹைடு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து ஆர் ஆர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதான் நமக்கு வந்து உட்ஸ் ரியாக்ஷன். அப்போ இது உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணிருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வருதோ அதை நம்ம வந்து பாதியாக வந்து உடைக்கணும் இல்லையா. அப்போ இங்கே நமக்கு என்ன காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, CH3. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, CH3. இங்கே CH வந்து இருக்குது. இங்கே நம்ம நெக்ஸ்ட் என்ன, இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டெர்ஷரி குரூப் வந்து CH3 CH3 CH3. அப்போ இதான் உட்ஸ் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன இருக்கும் பார்த்தா எங்கேருந்து வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஹேலஜன் இந்த பாண்டை உடைச்சா அதில் நமக்கு வந்து ஹேலஜனை சப்ஸ்டிட் பண்ணால் அதான் நமக்கு வந்து ரியாக்டண்டாக வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து இதுக்கான ரியாக்டன் நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது CH3 CH3 CH3. இந்த ஹேலோ ஆல்கேன்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். இந்த ஹேலோ ஆல்கேன்ல இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் டேஷ் எக்ஸ்னு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் டேஷ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி பியூட்டைல் குரூப் வந்து இருக்குது. அப்போ ஆர் டேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி பியூட்டைல் குரூப் தான். ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது கூட நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது கூட மெக்னீஷியத்தை நமக்கு ஆட் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து இது வந்து கிரிக்னாட் ரீஜன் தான். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கார்பனுக்கும் எக்ஸுக்கும் நடுவில் நமக்கு என்ன இருக்குன்னா மெக்னீஷியம் குரூப் வந்து நமக்கு வந்து போய் அட்டாச் ஆகும். அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், டி வந்து நமக்கு என்ன காம்பவுண்டாக இருக்கும், CH3 CH3. இங்கே நமக்கு என்னன்னா MgX வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதான் நமக்கு என்ன காம்பவுண்ட் வந்து டியா வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இதான் நமக்கு வந்து காம்பவுண்ட் டி. அப்போ இதில் நீங்கள் வந்து வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வாட்டர் நீங்கள் H2O வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஆட் ஆகும், இங்கே வந்து நமக்கு வந்து OH வந்து ஆட் ஆகும். அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இங்கே ஆட் ஆகிடும், ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பன் வந்து ஆட் ஆகிடும். அது போக நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்ட் புரோமின் வந்து கிடைக்கும். அப்போ Br அண்ட் பார்த்தீங்கன்னா OH. இது வந்து நமக்கு வந்து பை ப்ராடக்ட் தான். அப்போ நமக்கு வந்து காம்பவுண்ட் E வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து E. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து என்னன்னா காம்பவுண்ட் E, அதாவது 2-மெத்தில் புரோப்பேன் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற காம்பவுண்ட் E. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலும் சரி 12th போர்டு எக்ஸாம்னாலும் சரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா A கண்டுபிடிக்கிறது, B கண்டுபிடிக்கிறது, C கண்டுபிடிக்கிறது, சில டைம் வந்து XYZ வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு வந்து நிறைய இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரியாக்ஷனும் நீங்கள் வந்து தரவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியும்.